ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இன்றைக்கி பொரிச்ச சிக்கன் குழம்பு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுங்க நீங்களும் இதேமாதிரி செய்து பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல சிக்கனை ரொம்ப கழுவி சுத்தம் பண்ணி தயிர் 1 ஸ்பூன் தயிர் ஊற்றுங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்ந்து வச்ச மசாலா தூள் தான் பார்த்துக்கிடுங்க. அதை போட்டிருக்கேன். கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு ஊற்றணும் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கிண்டணும் பார்த்துக்கிடுங்க. நல்லா கிண்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மசாலாத்தூள், கரம் மசாலாத்தூள் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூளும் போடுங்க. போட்டு நல்லா கிண்டிக்கிடணும். இது கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டணும். கிண்டி ஒரு 10-15 நிமிஷம் வச்சுக்கிடுங்க. அப்புறம் இதுக்கு கொஞ்சம் ஒரு மசாலா ரெடி பண்ணணும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, கொஞ்சோண்டு தான் மிளகு போட்டிருக்கேன். உரைப்பு தகுந்தபடி கொஞ்சமாக போட்டிருக்கேன்னா. கிராம்பு 3 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய் போடணும் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் உரைப்பு வேணால் ஒரு 4-5 போட்டுக்கிடுங்க. போட்டு நல்லா சிம்மில் வச்சே வறுக்கணும். வறுத்தது அப்புறம் மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைக்கணும் பார்த்துக்கிடுங்க. அதில் சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் 10 போல் போட்டுக்கிடணும். இப்போ மிக்சியில் அரைச்சாச்சுல்ல, ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி போட்டுக்கிடுங்க. அரைச்சி வந்துட்டு அதை இப்போ எண்ணெயில் இந்த உப்பு போட்டு மசாலா போட்டு ராவி வச்சு அதை பொரித்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஜீரகம், பூண்டு, இஞ்சி துண்டு சின்ன சின்ன துண்டாக ஒரு 10 பல்லு பூண்டோ இதை கொஞ்சம் 5-6 போல் போட்டுக்கிடுங்க. போட்டு நல்லா பொரிச்சு வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மசாலா, அதுவும் போடணும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் இன்னும் அரைச்சி வச்ச மசாலாவையும் போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போடுங்க. மல்லி இலை இருந்தாலும் போடலாம். நான் மல்லி இலை இல்லை, அதனால் போடலை. இப்போ இந்த மசாலாவையும் நல்லா போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பொரித்து வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவையும் கொஞ்சம் போடணும் பார்த்துக்கிடுங்க. பொரித்து வச்சுருந்த சிக்கன் துண்டுகளை போடணும். போட்டு உப்பு சரியாக இருக்கா பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு தேவைன்னா போட்டுக்கிட்டு. இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கும். இதுமாதிரி நீங்களும் இதேமாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.